வணக்கம் நண்பர்களே. தேங்காய் பால் என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது சுவையான குருமா, பாயாசம் அல்லது பாரம்பரிய சமையல் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த வெண்மையான இயற்கையான பானத்துல உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்குது. அது உங்களுக்கு தெரியுமா? தினமும் சிறிதளவுல தேங்காய் பால் குடித்தால் என்ன நடக்கும்? இதயத்திற்கு நல்லதா? சர்க்கரை நோயாளிகள் குடிக்கலாமா? உடல் எடையை கூட்டுமா? நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்குமா? இன்னைக்கு இந்த வீடியோல தேங்காய் பாலுடைய முக்கிய 10 மருத்துவ நன்மைகளும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 மில்லி தேங்காய் பாலில் சராசரியாக கலோரிகள் 230 கலோரிகளும், நல்ல கொழுப்பு 24 கிராமும், கார்போஹைட்ரேட் 6 கிராமும், புரதம் 2 கிராம், நார்ச்சத்து, மேங்கனீஸ், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, காப்பர், செலினியம், லாரிக் அமிலம், இந்த சத்துக்கள் தான் உடல்ல பல உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கு. நீங்க சாதாரணம் என்று நினைத்த ஒரு தேங்காய் இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது, இவ்வளவு சத்துக்களை கொண்டது. ஸோ தினமும் நீங்க ஒரு பீஸ் தேங்காய் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அது தேங்காயாவோ இல்லை தேங்காய் பாலாவோ குடித்தாலும் சரி. தேங்காய் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மையை பார்த்தலாம். அதில் முதலாவது நன்மை என்ன? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட் இருக்குது. இது உடல்ல மோனோலாசினாக மாறி சில பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுதுங்க. அது வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரல் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கொடுக்கும் சக்தி கொண்டது தேங்காய் பால். இதனால இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு திறன், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சிறிதளவு தேங்காயை துருவி எல்லா உணவுகளையும் போட்டதுக்கு காரணமே இதுதான். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாயிருச்சுன்னா வெளியிலேருந்து பாக்டீரியா, வைரஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக எதிர்த்து போராடிடலாம். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா இது HDL அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பை, நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படுறதாக சில ஆய்வுகள் சொல்லுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேங்காய் கொலஸ்ட்ராலு, தேங்காய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, ஆனால் அளவாக எடுத்துக்கலாம். அளவாக எடுத்துக்கிட்டால் அது நம்மளுக்கு ஆரோக்கியம் மருந்தாக நம்மளுக்கு செயல்படும். அளவுக்கு மீறினால் அது ஆபத்தையும் நஞ்சாகவும் நம்மளுக்கு மாறிடும். ஸோ இந்த கான்செப்டை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். எல்லாம் எடுத்துக்கிறலாம், ஆனால் நீங்கள் அளவாக எடுத்துக்கணும். அதிகமாக சாப்பிட்றது, அதிகமாக குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் மெக்னீசியம், பாஸ்பரஸ் அதிகமாகவே இருக்கிறதுனால இது எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. கால்சியம் அதிகமாக இல்லைனாலும் இந்த மெக்னீசியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது எலும்பு வளர்ச்சிக்கும் பயன்படுது. ஸோ தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், பெரியவர்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்து நான்காவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால இது குடலுடைய சுவரை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. செரிமானத்தை சீராக்கிறதுக்கு பயன்படுது. மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு நல்ல சக்தியை தர்றதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் இருக்கும் மீடியம் செயின் ட்ரைகிளிசரைடு, அதாவது MCDன்னு சொல்லுவோம். இது உடல்ல விரைவாகவே சக்தியா மாறிடும். அந்த சக்தி தான் எனர்ஜி. நம்ம தேங்காய் சின்ன ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் நம்ம உடலுக்கு செம்மையா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தியை, ஸ்டாமினாவை கொடுக்கக்கூடியது தேங்காய் பால். இதனால உடல் சோர்வு குறையும், வேலை செய்யக்கூடிய திறன் அதிகரிக்கும். அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் இருக்கும் விட்டமின் E நல்ல கொழுப்புகள் சருமத்தோடைய ஈரப்பதத்தை
பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. வறண்ட சருமம் இருக்கிறவங்க தேங்காய ஒரு பீஸ் டெய்லி நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லைன்னா தேங்காய் பால் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ டெய்லி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய சருமம் வந்து நல்லா பொலிவுடன் இருக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய கேரளத்து பெண்கள்லாம் பாருங்க, ஏன்னா அவங்க உணவுல நெறைய தேங்காய் சேர்ப்பாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகள்லயும் தேங்காய் சேர்ப்பாங்க. இல்லைன்னா சமைக்கிற எண்ணெயே தேங்காய் எண்ணெயா தான் இருக்கும். அதனால தான் கேரளால இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்பவுமே அழகா இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுடைய சருமம் ஸ்கின்னு அவ்வளோ சாஃப்ட்டாவும், பொலிவாவும் இருக்கும். அதே மாதிரி முடியுமே. ஸோ நல்ல ஷைனிங்காவும், லாங்காவும், அடர்த்தியாவும் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து தேங்காய் தாங்க. ஸோ தேங்காய் வந்து ஒரு அற்புதமான உணவு. நீங்க இன்னையிலேருந்து உணவுகள் எல்லாத்துலயுமே சேர்த்துக்கிறங்க. அடுத்து 7வது நன்மை தலைமுடி மற்றும் வளர்ச்சிக்கு இந்த தேங்காய் வந்து பயன்படுது. தேங்காய் பாலை வெளிப்புறமா நம்ம தலைமுடியில பயன்படுத்துவது பாரம்பரியமாவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம். நீங்க வெளிப்புறமா பயன்படுத்தினாலையும் நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ குடிக்கிறதுனாலயும் முடி வந்து ரொம்பவுமே சாஃப்ட் ஆகும். முடி கொட்டுற பிரச்சனையும் சரியாகும். முடியும் ரொம்பவுமே ஷைனிங்கா தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜிய குறைக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பால்ல சில இயற்கையான சேர்மங்கள் இருக்குதுங்க. இது உடலுடைய அலர்ஜிய குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால மூட்டு ஆரோக்கியமா ஆதரவா கொடுக்கறதுக்கு கூட தேங்காய் பால் பயன்படுது. நிறைய பேருக்கு மூட்டு வலி, முழங்கால்கள்ல வீக்கம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜினால தான். நீண்ட நாட்களாக அவங்க உடல்ல அலர்ஜி இருந்துச்சுன்னா அது பலவிதமான நோய்களுக்கு அது வழிவகுக்கும். ஸோ அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது தேங்காய் பால். நீங்க தினமும் எடுத்துக்க முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு முறை தேங்காய் பாலை குடிச்சாவே போதும். அதுல உள்ள சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. பொட்டாசியம் இதுல அதிகமா இருக்கிறதுனால சோடியம் சமநிலையை பராமரிக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இது வந்து பயன்படுறதா சில ஆய்வுகள் சொல்லுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுமா. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தேங்காய் பால் குடிச்ச உடனேலாம் வந்து உடல் எடை வந்து குறையாது. இதுல வந்து கலோரி அதிகமா இருக்குது. அதனால வந்து அதிகமா குடிச்சிங்கன்னா உடல் எடை கூட ஆரம்பிக்கும். ஸோ அளவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய உடலை வந்து கட்டுக்கோப்பா உங்களுடைய வச்சுக்கலாம். ஆனா நீங்க அதிகமா குடிச்சிங்கன்னா கலோரி அதிகமா இருக்கிறதுனால உடல் எடை கூட ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த தேங்காய் பாலை எப்படி தயாரித்து எப்படி சரியான முறையில் உட்கொள்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு முழு தேங்காயை எடுத்து நீங்கள் நல்லாவே துருவிக்கிறங்க. அதில் வெது வெதுப்பான நீரை சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டிடுங்க. முதல்ல வரக்கூடிய அந்த பால் ரொம்பவுமே கெட்டியாக இருக்கும். அடுத்து 2வது முறை தண்ணி சேர்த்து மறுபடியும் பால் எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் அந்த பாலை வந்து சுடுதண்ணி கொஞ்சம் ஏன் சுடுதண்ணி ஊற்றுறோம்னா அதில் இருக்கக்கூடிய முழுமையான பாலும் வெளியில் வர்றதுக்காக நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம். எப்போ குடிக்கலாம்னா காலை உணவோடு நம்ம எடுத்துக்கிடலாம் தேங்காய் பாலை. இல்லை மாலை நேரத்தில் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்மூத்திலாம் குடிப்பீங்களா அதில் கூட சேர்த்து குடிக்கலாம். இல்லை நீங்கள் குருமா வழியில் உணவுலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓட்ஸு, கம்பு இந்த மாதிரியான கஞ்சியிலையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனால் எந்த வடிவில் வேணாலும் நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கலாம்னா ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 மில்லி அளவு வந்து எடுத்துக்கிடலாங்க. ஆனால் தினமும் நீங்கள் அதிகமாக குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் அப்படி குடித்தா கூட போதும். தினமும் குடிக்க வேண்டியதில்லை. ஒரு கிளாஸ் தேங்காய் பால் வந்து குடிக்கலாம். யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும்னா, அதிக கொழுப்பு, அதிக அளவுல கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க, சிறுநீரக நோயாளிகள், தேங்காய் ஒவ்வாமை இருக்கிறவர்கள் இவர்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, தேங்காய் பால் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு நன்மைகளை கொண்ட ஆரோக்கியமான பானம். இதை நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் குடிக்கணுமோ அது வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது, ஆரோக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் இன்னையிலிருந்து ட்ரை பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.